குட் மார்னிங் டு ஆல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராயல்ட்டியில் ஸ்ட்ரைக் சம்மந்தமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். த பேரஸ் காலேரி கம்பெனி ஆர் த லீஸ் ஆஃப் மைன் ஓன்டு பை ரேண்டியன். அதாவது பேரஸ் கேலரினா சுரங்கத்தை லீஸுக்கு எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து நிலக்கரி சுரங்கத்தை நிலக்கரி சுரங்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, லீஸுக்கு எடுக்கிறாங்க. அதோட ஓனர் யார்? ரேண்டியன். ஸோ ஓனர் தான் ரேண்டியன் தான் லெஸர், பேரஸ் கேலரி கம்பெனி தான் என்னது, லீஸு. எவ்வளோக்கு எடுக்காங்க? மினிமம் ரெண்ட் எவ்வளவு? 2000 பெர் ஆனம். வருஷத்துக்கு எவ்வளவு? 2000. இந்த ராயல்ட்டி ஆஃப் 50 பைசா பெர் டன். ராயல்ட்டி எவ்வளவு? 50 பைசா ஒரு டன்னுக்கு 50 பைசா என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் ரெண்ட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சுவல் ராயல்ட்டி இஸ் ரெக்கவரபிள் த்ரூ டூரிங் த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்க, நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ், அடுத்த 4 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஷார்ட் ஒர்க்கிங் எதுவும் இருந்தால் ரெக்கவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு the event of strike, if the actual royalty was less than the minimum rent, it was discharged at the actual obligation of that year. ஸோ ஒருவேளை ஏதாவது ஸ்ட்ரைக் ஏதாவது வருஷம் ஏற்பட்டிருந்தோன்னா, இந்த ராயல்ட்டி இஸ் லெஸ் தேன் ராயல்ட்டி வந்து மினிமம் ரெண்டோட கம்மியாக இருந்தால் டிஸ்சார்ஜ் ஆல் த ரெண்டல் வேல்யூ. ஸோ மினிமம் ரெண்ட் வேல்யூ நம்ம வந்து ஆக்சுவல் ராயல்ட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எக்ஸஸ் ராயல்ட்டி பெய்டு இன் எக்ஸஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இயர் வாஸ் 2000. ஸோ இது நல்லா நான் வச்சுக்க, எஸ்எஸ் ராயல்ட்டி பெய்டு. ஸோ ராயல்ட்டி கம்மியாக இருக்குது, மினிமம் ரெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். மொதல் வருஷம் 2000. ஸோ அந்த 2000ங்கிறது ராயல்ட்டி கொடுக்காம டைரெக்டாக ஷார்ட் ஒர்க்கிங் என்னங்கிறது கொடுத்துட்டான். செகண்ட் இயர் 1450. இதுவும் என்னது தான், ஷார்ட் ஒர்க்கிங் தான், ராயல்ட்டி கொடுக்காம ஷார்ட் ஒர்க்கிங் கொடுத்துட்டான். தேர்ட் இயர் 350. இதுவும் ஷார்ட் ஒர்க்கிங் தான். இந்த ஃபோர்த் இயர் ஆக்சுவல் ராயல்ட்டி, 4 வருஷத்துல வந்து உண்மையான ராயல்ட்டி என்னங்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டான், 2750. ஃபிஃப்த் இயர் 3250. சிக்ஸ்த் இயர் 3600. செவன்த் இயர் ஸ்ட்ரைக் ஏற்பட்டிருக்கு, கான்ஸ்டிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்கின் விளைவாக ராயல்ட்டி எவ்வளோ ஆகுது? 1850 ஒன்லி அப்படின்னு ஆகுது. ரெக்கார்ட் திஸ் டிரான்சாக்ஷன். இதை வந்து என்ன பண்ணுறான், டிரான்சாக்ஷனாக ரெக்கார்ட் பண்ண சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டேபிள் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சுக்க. தேங்க்யூ.